இங்க ஒரு கிராமத்துல சூப்பரா ஒரு கல்யாணம் பண்றாங்க. அங்க வந்த ஒரு பெரியவரு சரக்க போட்டுட்டு ஓவரா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா கீழ விழுந்த உடனே இறந்துடுறாரு. பெரியவர் இறந்தத அங்க இருக்க ஒருத்தர் எல்லார்ட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காரு. "அட பாவி வாய மூடுறா! இந்த கல்யாணம் முடியிற வரையும் யார்ட்டயும் போய் சொல்லாத. முக்கியமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்றாங்க. அந்த பெரியவர ஒரு சாக்கு பையில சுத்தி ஒரு குடிசையில வச்சிடுறாங்க. முகூர்த்த தாலி கட்ட போறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல இருங்க பெருசு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயின் அவன மூஞ்ச காட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இவன கிளம்பின உடனே மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலியை கட்டிடுறாரு. நம்ம ஹீரோவோ தாத்தாவை தேடி அலையறான். ஆனா தாத்தா கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. சரி சாப்பிடவாது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றான். ஹீரோயின் அதை பார்த்த உடனே அவனை துரத்தி விட்டுட்டு உங்க தாத்தாவை கூட்டு வந்து சாப்பிடுற போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. திரும்பவும் நம்ம ஹீரோ நம்ம தாத்தாவை தேட போயிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து உட்கார்றான். திரும்பவும் நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து நீ கிளம்புடா தாத்தா கூட்டு வந்து சாப்பிடறான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். போய் தேடுறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கவங்க எல்லாரும் இவனுக்கு ஒரு ஒரு வேலையா சொல்லி தேட விடாம சாகடிக்கிறாங்க. போட்டான கடைசி பந்தியில வந்து உட்கார்றான். ஆனா அவனுக்கு மட்டும் சாப்பாடு போடாத ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே நம்ம ஹீரோயின் விளையாட்டா பண்றது தான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ மனம் வந்து அங்கிருந்து எழுந்து கிளம்பிடுறான். ஸ்பாட்ல தான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுப்புல வந்த நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு மேலத்தை வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் தனியா. ஃபைனலி நம்ம ஹீரோயின் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து சமாதானப்படுத்தி அவனுக்கு ஊட்டி விடுறாங்க.